அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லும்போது இது எப்படி வந்தது அப்படின்னா, இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது ஒரு புதிய ஏற்பாட்டின்படி திருச்சபை ஆரம்பித்த நாள். அதை சபை பிறந்த நாள் என்று சொல்லலாம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொன்னால் திருச்சபை பிறந்த நாள் அப்படின்னா, இன்றைக்கி திருச்சபை பிறந்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாடுகிறோம். திருச்சபை இல்லை அப்படின்னா நாம் யாரும் இங்கே என்ன பண்ண மாட்டோம், உட்கார மாட்டோம். திருச்சபையில் ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின திருச்சபை. இது 50 அந்த பெந்தேகோஸ்தே என்பது 50வது நாளை குறிப்பிடுகிறது. பென்டோக் அப்படின்னு சொல்லலாம். பென்டோக் எபிரேய மொழியில் பென்டோக். நீங்கள் இந்த பஞ்சாகமம் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் 5 ஆகமங்கள் பென்டடுக் அப்படின்னு ஆங்கிலத்திலே சொல்லப்பட்ட அந்த பென்டாக் என்கிறதான அந்த வார்த்தை 50 என்கிற அதை எண்ணெய் 5 என்கிற அந்த காரியத்தை குறிப்பிடுகிறது. அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். இது இந்த நாள் பஸ்கா பண்டிகைக்கு பஸ்கா பண்டிகை ஓய்வு நாளுக்கு பின் 7 வாரங்கள் கணக்கிட்டு 7 வாரங்கள் என்று சொல்லும்பொழுது 49 நாட்கள். அந்த பஸ்கா பண்டிகை ஓய்வு நாளுக்கு பிற்பாடு 49 நாள் முடிந்து 50வது நாளில் இந்த பெந்தேகோஸ்தே என்று சொல்லக்கூடிய இந்த நாளை கொண்டாடும் பொழுது அது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள், அல்லது போஜன பலி செலுத்தப்படுகிற ஒரு நாள். நீங்கள் வேதத்தில் யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கோதுமை அறுப்பில் முதற் பலன் செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகை, வருஷ முடிவில் அந்த சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். அதாவது விதைத்து விளைவின் பலனை அறுக்கிற அந்த அறுப்பு கால பண்டிகை, அப்புறம் விளைந்த பலனை சேர்க்கிற சேர்ப்பு கால பண்டிகை. அதுதான் அந்த 50ஆம் நாள் கொண்டாடப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் கொண்டாடப்படுகிற அந்த நாள். அப்போ 7வது வாரம் ஓய்வு நாள் கொண்டாடப்பட்ட பிறகு ஓய்வு நாளின் மறுநாள் கர்த்தருக்கு போஜன பலி செலுத்தப்பட வேண்டும். இந்த போஜன பலி எதுக்கு செலுத்தப்படுது அப்படின்னா, ஆண்டவர் விளைவிலே பலனை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தான் இந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம வாரம் முழுவதும் வேலைக்கு போகிறோம். 6 நாள் வேலைக்கு போயிட்டு 7வது நாள் இங்கே ஆண்டவரை ஆராதிப்பதற்கான அதன் நோக்கம் என்ன அப்படின்னா, 6 நாட்கள் நமக்கு வேலை செய்வதற்கான பலனை தந்தார். எனவே 7வது நாள் ஆண்டவரை ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்துகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இப்போ இந்த 50வது நாள், இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் கொடுத்த அறுவடையின் பலனை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுகிற ஒரு நாளாக தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். இது அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கொண்டாடினார்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோன்னு நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிங்க, இந்த வசனங்களை கவனிங்க. 7 வாரங்களை எண்ணுவாயாக, அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த பொழுது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி, அதாவது இந்த 49வது நாள் அறுப்பு காலம் முடிந்தவுடனே அறுப்பின் பலனை சேர்த்த பிற்பாடு ஆண்டவருக்காக அந்த போஜன பலி என்று சொல்லக்கூடிய அந்த நாளை அனுசரித்து ஆண்டவருக்கு காணிக்கை பகுதி செலுத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ உன் குமாரனும்
நல்லா கவனிக்கணும். இந்த பண்டிகை நாளில் நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நீ உன்னுடைய குமாரன், உன்னுடைய குமாரத்தி, உன் வேலைக்காரன், உன் வேலைக்காரி, உன் வாசல்களில் இருக்கிற லேவியன், உன்னிடத்தில் இருக்கிற பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை, உன் தேவனாக கர்த்தர் சந்நிதி சந்தோஷப்பட வேண்டும். இவங்களெல்லாம் நீ அழைத்து கொண்டு வர வேண்டும். அதனால தான் நம்ம சுவிசேஷ வேலையில் சொல்லுகிறோம், நாம் பெற்றதான இந்த ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லி ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த நாட்களில் இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு நீ தனியாக வரக்கூடாது. உன் குமாரரோடு, குமாரத்தியோடு, உன் வேலைக்காரரோடு, வேலைக்காரியோடு, லேவியனோடு, எளியவர்களோடு, திக்கற்றவர்களோடு, விதவைகளோடு நீ இந்த சந்தோஷத்தை கொண்டாடும்படி 12ஆம் வசனத்தில், நீ எகிப்திலே அடிமையாக இருந்த நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளையும் செய்ய கடவாய். இப்போ இந்த 50ஆம் நாளில் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி செய்தார்கள். அந்த நாளை கொண்டாடும்படி வருஷந்தோறும் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். அதனால தான் இந்த நாளை நியமித்து உலகம் முழுவதும் இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்டல் என்று சொல்லக்கூடிய அந்த நாளை அனுசரித்து இதில் அதை குறித்து போதித்து அதை குறித்து அறிந்து கொள்வதற்கு இந்த நாளை நியமித்து எல்லா திருச்சபைகளும் அதை செய்கிறாங்க. எல்லாம் செய்கிறாங்களா தெரியல, தெரிந்தவங்க கண்டிப்பாக அதை செய்வார்கள். அப்போ அறுப்பின் போது இந்த 23ஆம் அதிகாரம், லேவியராகும் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அறுப்பின் போது சிந்தி கிடக்கிற கதிர்களை ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் நீ விட்டு விடுவாயாக. பாருங்கள், ஆண்டோடைய இறக்கம் பாருங்கள் எப்படின்னு. நீ உன் சந்தோஷம் உன்னோட இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கணும். நீ திருப்தி அடைந்தால் மட்டும் போதாது, மற்றவர்களுக்கு அந்த திருப்தி உண்டாக வேண்டும். எனவே அறுத்ததுக்கு அப்புறம் ஒன்று விடாமல் நீ பொறுக்கி எடுத்து வந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் இந்த பரதேசிகளுக்கு, ஏழைகளுக்கு நான் நீ என்ன பண்ணிவிடு, விட்டு விடு. அதை அவங்க பொறுக்கி அவங்க எடுத்துக்கொள்ளட்டும். உன்னுடைய நிறைவிலே, உன்னுடைய ஆசீர்வாதங்களிலே அவர்கள் கொஞ்சம் பங்கெடுக்கட்டும் என்ற காரியத்தையும் ஆண்டோடைய இரக்கத்தை குறித்தும் இங்கே எழுதுகிறார். அந்த இரக்கம் நமக்குள்ளே வர வேண்டும். அதனால தான் நாம் சொல்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது நாம் பரதேசிகளையும் திக்கற்றவர்களையும் நினைத்து கொள்ள வேண்டும், ஏழைகளை நாம் பராமரிக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலும் இயேசு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்மில் சிலர் அதை செய்கிறோம். ஏழைகளை பராமரிக்கிற விஷயத்திலே உதவி செய்கிறோம். சிலர் ஏழை பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு அதற்கான உதவிகளை செய்கிறார்கள், அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக சில நன்மைகளை அவர்களுக்கு செய்ய விரும்புகிறார்கள். ஆண்டவருக்குள்ளே இருந்த இரக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நம்முடைய வாழ்க்கையிலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது பரதேசியை பார்த்து அவன் சந்தோஷமாக இருக்கிறான், நான் சஞ்சலத்தோடு இருக்கிறேன் என்று நினைக்கக்கூடாது என்பதற்காக நீ அறுத்ததுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் சிந்த விடு. நீங்கள் ரூத்து புஸ்தகத்தில் போவாஸ் தன் வேலைக்காரர்களிடத்தில் சொல்லுகிறார், கொஞ்சம் இந்த அறுக்கிற அறுப்பு கதிரெல்லாம் கொஞ்சம் விட்டுடு, அவள் அந்த பரதேசியாய் கிடக்கிற அந்த ரூத் அதை என்ன பண்ணட்டும், பொறுக்கி கொள்ளட்டும். இந்த காரியத்தை வேதத்திலே நாம் எழுதப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இப்போ இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொண்டாடப்பட்டதான பெந்தேகோஸ்தே நாள். அதே புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருவோமானால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது திருச்சபை உருவாக்கப்பட்ட ஒரு நாள். அதுதான் பெந்தேகோஸ்தே நாளில் தான் அந்த திருச்சபை பிறந்தது என்று சபை முன்னோர்கள் மாத்திரம் வேதமும் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் மக்களை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக மேசியா வருவார் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அதை சொன்னார்கள். தீர்க்க தரிசனமாக மேசியா வருவார் என்ற காரியத்தை முன்னறிவித்தார்கள். தீர்க்கதரிசிகள் சொன்னபடி மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாலும் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் தம் சொந்த இரத்தத்தை சிந்தும்படி, மீட்கும்படி, அவர் மனுஷனை ரட்சிக்கும்படி இந்த பூமியிலே மனிதனாக
அவர் அவதரித்ததை நாம் பார்க்க முடியும். இப்போ பாவங்களை போக்குவதற்கு, ரட்சித்து தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு சிலுவையிலே பாடுபட்டு நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்காக மரிக்காவிட்டால், நமக்காக ரத்தம் சிந்தப்படாவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த பூமிக்கு மேசியாக வராமல் இருந்திருப்பாரானால் நமக்கு மோட்சம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்காவிட்டால் நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்ததினாலே தான் நமக்கு ரட்சிப்பு உண்டானது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினாலே மீட்பு உண்டானது. இயேசு கிறிஸ்து வந்ததினாலே நமக்கு அவர் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய், பாடுகளின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஆனால் தான் நம்ம சொல்கிறோம், ஜெபத்தில் சொல்கிறோம், என் தரித்திரத்தை மாற்றும்படிக்கு ஐஸ்வர்ய சமராய் இருந்த அவர் தரித்திர கோலமானார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக அவர் தரித்திர கோலமானார். எனக்காக தரித்திர கோலமானார். அல்லேலூயா. எனக்காக தரித்திர கோலமானார். அப்போ அவருடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய ரத்தத்தின் மூலமாய் ரட்சிப்பு அவர் மூலமாய் உண்டாயிற்றே தவிர வேறு ஒருவராலும் உண்டாகவில்லை. நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் வேறொரு ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு இல்லை, வேறொரு ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு இல்லை. அந்த இயேசு உங்களுக்காகவும் எனக்காக செய்தார். அல்லேலூயா. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவர், கடுமுள் முடி பொன் சிரசில் சுடிட. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவர், கடுமுள் முடி பொன் சிரசில் சுடிட. கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. கல்லறையில் வைத்த அவர் கல்லறை வரை அடக்க முடியவில்லை, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் 40 நாட்கள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தினார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் இந்த லூக்கா இந்த காரியத்தை எழுதும் பொழுது இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் பாடுபட்ட 3ஆம் வசனத்திலே பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார். அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழுந்து உடனே அவர் பரலோகத்துக்கு போகவில்லை. ஒருவேளை அப்படி போயிருப்பாரானால் இந்த உலகம் அவரை நம்பியிருக்காது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை காண்பிப்பதற்கு அவர் மனிதனுக்கு நிரூபணம் பண்ணுவதற்கு 40 நாள் திரும்ப இந்த பூமியில் இருக்க வேண்டியதாக இருந்தது. 40 நாட்கள் அவர் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவருடைய பேசினார். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை தம்முடைய சீஷர்களோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே
அவளுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்னைக்கு காண்பித்தவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. 4ஆம் வசனத்தில் அண்டியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனுஷரால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம். பின்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு ஞானஸ்நானம் இருக்கிறது, அது பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்படுகிற ஒரு ஞானஸ்நானம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் சித்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்ப இது பிதாவின் சித்தம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறது எப்படி தேவனுடைய சித்தமோ அதை போல பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டியது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த காரியத்தை நீங்கள் செய்துவிட வேண்டும். ஆண்டவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து தம்மை வெளிப்படுத்தின ஆண்டவர். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது சீஷர்கள் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எதற்கு பார்த்தாங்க அப்படின்னா, இந்த இத்தனை நாட்கள் நம்மோடு இருந்தார், அவரோடு கூட நாம் நன்றாய் சாப்பிட்டோம், அவரோடு நாம் பேசினோம், அவரோடு நல்ல ஐக்கியம் இருந்தது, அநேகர் வியாதிகள் சுகமானது, நன்மை கிடைத்தது. இப்பொழுது அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆனால் அவர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், உங்களுக்காக உங்களை தேற்றுவதற்கு ஒரு தேற்றவாளனை வைத்து போகிறேன். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வருவார், அவர் வந்து உங்களை நீதியாய் நடத்துவார், சத்தியத்தை குறித்து உங்களோட பேசுவார், நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற காரியத்தை உங்களோட கூட பேசுவார் என்ற வார்த்தைகளை திருஷ்டாங்கப்படுத்தி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தைரியப்படுத்தினார். ஆனாலும் சீஷர்களுக்குள்ள ஒரு கலக்கம். அவர் பரமேறி போகும் பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறோம், இனி நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நாம் எப்படி வாழப்போகிறோம் என்ற அந்த சந்தேகத்தோடு பார்க்கும் பொழுது தேவதூதன் தோன்றி அவளோடு பேசினான். கலிலேய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே நீங்கள் பார்க்கும்படி திரும்ப வருவார். அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வரும் வரைக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலே நம்ம உற்சாகப்படுத்துகிறார், பலவீன நேரங்களிலே பலப்படுத்துகிறார். பலவீனத்தின் மத்தியில் நம்மை தாங்குவதற்கு தான் இந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். இப்போ ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்று ஆண்டவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகள், எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை இங்கே எழுதுகிறார். நீங்கள் சாட்சிகள். நம்ம சாட்சியாக வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ஏன் திருச்சபை உருவாக்கப்பட்டது, ஏன் திருச்சபை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொன்னால், பிரிந்து கிடந்த நாம், எப்படியோ வாழ்ந்து காட்டுக்கழுதை போல அலைந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்து நம்மை ரட்சித்து நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து, அவர் இந்த உலகத்தின் கடைசி பரிந்து நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு, அவருக்காக வாழ்வதற்கு இங்கே போதிக்கப்படுகிற வார்த்தைகள், பிரசங்கங்கள், ஆராதனைகள் நாம் அவரை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு நம்மை பாதுகாப்பது தான் திருச்சபை. திருச்சபை அதற்கு தான் ஆண்டவர் ஏற்படுத்தின நோக்கம் அதுதான். இப்போ ஞானஸ்நானம் பெற்றவுடனே, ஞானஸ்நானம் பெற்று நாம் இந்த உலகத்திலே சாட்சிகளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சாட்சிக்கேடு பார்த்தீங்களா? சாட்சிக்கேடு, நிறைய சாட்சிக்கேடு இருக்கிறது தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையிலே. சாட்சி இல்லாத வாழ்க்கை.
நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஞானஸ்தானம் எதற்காக எடுக்கிறீங்க அப்படின்னா, ஞானஸ்தானம் எதுக்காக எடுக்கிறீங்க? எனக்கு வேலை கிடைச்சதுனால ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அல்லது எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதனால நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். பெரிய விபத்திலிருந்து என்னை ஆண்டவர் பாதுகாத்தார், அதனால நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். நான் பார்த்ததில் ஒருவர் கூட ஏதோ 1000ல் 1 இயேசு என் பாவத்தை மன்னிச்சாரு, அதனால ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இதாங்க உண்மையான சாட்சி. உலகத்தின் கடைசி பரியந்தும் சாட்சியாய் வாழுகிறேன் என்பது என்ன தெரியுமா? நம்ம நாவு அடக்கம், நாவை குறித்து யாக்கோப்பு எழுதும் பொழுது, நாவு சின்ன நாக்கா இருந்தாலும் இது காட்டை கொளுத்தக்கூடிய நெருப்பை விட பயங்கரமானது. இதுல விஷம் நிறைந்திருக்கிறது. நம்ம நாக்குல என்ன இருக்குதான்? நாவை அடக்க முடியல பாருங்க. ஒரு பெரிய கப்பலை பாருங்கள், அவ்வளோ பெரிய எத்தனையோ டன்னு சுமந்து போகக்கூடிய, எத்தனையோ மீட்டர் நீளமுள்ள அகலமுடைய அவ்வளோ பெரிய கப்பலை அடக்குவதற்கு, நிற்பாட்டுவதற்கு ஒரு சின்ன சுக்கான் போதும். என்ன சொல்லுவாங்க? நங்கூரமா? நங்கூரம் போதுமானது. இந்த நாவை மனுஷனால் அடக்க முடியவில்லை பாருங்க. ஒரு ரகசியத்தை ஒரு மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது. எப்பா இதை யாருக்கு? மனவேதனையோடு ஒரு மனுஷன் தன் இருதயத்தில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் ஒரு இடத்துல சொல்லிவிட்டு, ஐயா தயவு செய்து வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கிட்டையும் பரப்பிட்டு வந்துடுறான். இந்த நாவை என்ன பண்ண முடியல? அடக்க முடியல. நாவை அடக்க முடியல. இப்போ காரணம் என்ன தெரியுமா? நாவடக்கம் இல்லை. ஆவின் கனிகளிலே ஒன்று இச்சை அடக்கம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. கண்ட்ரோல் இல்லாம போகுது. சிந்தையில் கண்ட்ரோல் கிடையாது, இருதயத்திலே கண்ட்ரோல் கிடையாது, வாயின் வார்த்தையில கண்ட்ரோல் கிடையாது. கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாததுனால தான் நம்ம இருதயம் எதனாலே நிறைந்திருக்கிறது. எதுல நம்ம நிறைஞ்சிருக்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன பண்ணும்? வெளிப்படும். எதனாலே இந்த இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதை போலதான் நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை வாருகிறது. சாட்சி கேடு. நல்ல சாட்சி ஏற்படணும். முந்தி இவங்க கொடாடியில் சண்டை போட்டவங்க இப்போ அமைதியாயிட்டாங்க. இதுதான் நல்ல சாட்சி. அப்படி யாராவது சாட்சி சொல்ல முடியுதா? யாரும் அப்படி சாட்சி சொல்றது கிடையாது. சபையில் அப்படி சாட்சி சொல்றது கிடையாது. முந்தியெல்லாம் நான் ரொம்ப கொடாடியில் ரொம்ப சண்டை போடுவாங்க. முந்தியெல்லாம் நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவேங்க. முந்தியெல்லாம் எனக்கு கை சுத்தம் இல்லைங்க. முந்தியெல்லாம் எனக்கு இருதயம் சுத்தம் இல்லைங்க. ஆனா இப்ப நான் ரொம்ப மாறி இருக்கிறேங்க அப்படின்னு சாட்சி கேட்கறது ரொம்ப அரிதான காரியமாய் மாறிவிட்டது. இந்த சாட்சி நம்ம இன்னைக்கு திருச்சபைகளை பார்க்க முடியல. ஒரு அம்மா சாட்சி சொல்ல வருது, நான் இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்துட்டேன், முதலாவது ஆண்டவருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது சாட்சி. எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இந்த அம்மா லேட்டாக வந்ததுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குது அப்படின்னு ரொம்ப கவனமாக கவனிக்கிறாங்க. ஏன் லேட்டாக வந்ததுமா காரணம் சொல்லுது. புறப்படுற நேரத்தில் தலை சீவும் போது இந்த தலையில் வைக்கிற இந்த ஜவுரி முடி என்ன பண்ணலை, காணும். தேடி 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 அழுத்து அப்புறம் ஒரு வழி 1/2 மணி நேரம் பொறுத்து கண்டுபிடிச்சி தலையில் வச்சுட்டு வந்தேன். அதனாலாம் ஆலயத்துக்கு என்ன வந்துட்டேன், லேட்டாக வந்துட்டேன். இப்படி தான் சாட்சி. சபைகளிலே நிறைய சாட்சி இதுதான். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாரு, என் பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்தார், நான் ஒரு புது மனுஷனாய் மாறி இருக்கிறேன் அப்படின்னு சாட்சி கேட்கறது ரொம்ப அரிதாய் மாறிவிட்டது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமீன் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஹல்லேலூயா. தூக்கம் தெரிஞ்சுதா? கர்த்தர் நல்லவர். சாட்சி இதுதான். பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டதான நோக்கம். இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க அப்படின்னா நம்மளை பைத்தியக்காரனா பார்க்குறான். அல்ல அப்படிதானா? உலகத்துக்கு பைத்தியங்க, உலகத்துக்கு பைத்தியம். ஆனால் அதில் தான் பலன் இருக்கிறது. நமக்கு எங்கே பலன் இருக்குது அப்படின்னா, நம்ம பெற்ற ஆவியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பலன் இருக்கிறது.
ஒரு சாட்சி இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சாட்சிக்கு ரொம்ப திருசபைக்கு வந்தாலும் இன்னும் விட வேண்டியதை இன்னும் விடலை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, மனுஷனுக்கு பயந்துடுறாங்க. இல்லை, மனுஷனுக்கு பயப்படுறாங்க. சிலர்லாம் சில செய்கிற சடங்காச்சாரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க செய்கிற சடங்காச்சாரங்கள் உலகத்தோடு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஊரோட ஒத்து போகணும், ஊரோட இருக்கணும், ஊரோட ஒத்து போகணும். பரிசுத்தாவி பெற்ற ஒரு தேவன் சொல்கிற மனுஷனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க. ஆனால் ஒரு குடிக்கார பையன் சொன்னால் என்ன பண்ணிடுறாங்க, பயந்து போகிறாங்க. அப்படி இல்லை பாஸ்டர், ஊரோட ஒதுக்கி வச்சு. நான் சொல்லுவேன், அவங்க ஒதுக்க வைக்க வேண்டாம், நீங்கள் அவங்கள ஒதுக்கி வச்சிருங்க. உன்னோட நான் என்ன பண்ண மாட்டேன், சேர மாட்டேன். உன்னுடைய சடங்காச்சாரத்தில் நான் இருக்க மாட்டேன், உன் குணத்தில் நான் சேர மாட்டேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் கற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னுடைய கெட்ட காரியங்களை நான் கற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி சாட்சி ஆன வாழ்க்கை இன்னைக்கு வாழ்வது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஒரு முறை இந்த மஞ்சப்பட்டியில் ஒரு மீட்டிங் போட்டுறதுக்கு அந்த வீட்டார் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த ஊர் தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் அவரை தேடிக்கிட்டு போனால் அவர் தோட்டத்தில் இருந்தார். அவரை போய் பார்த்தேன். அவர் வாயில் இவ்வளோ பெரிய சுருட்டை வாயில் வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசினார். கிட்ட நிற்க முடியல, பயங்கரமான நாத்தம். சிகரெட்டை விட மோசமான நாத்தம் எது தான், சுருட்டு. அது ஊரையே கூட்டிடும், அவ்வளோ பயங்கர நாத்தம். அந்த மனுஷன் சுருட்டை இவ்வளோ பெரிய, அது இவ்வளோ கனத்துக்கு இருக்குது, அது வாயில் வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டே தான் என்கிட்ட பேசுகிறார். நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறீங்களா, அதில் என்ன நடந்துங்க போங்க அப்படின்னாரு. நானும் புறப்பட்டு வந்து அங்கே உள்ள பிஏ சிஸ்டம் ஸ்பீக்கருக்கெல்லாம் பணத்தை அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு 4-4:30 மணிக்கு வந்துடும் ஐயா, வந்து கூட்டம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும், எல்லாம் போட்டு வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நாங்கள் போனால் ஒரு ஸ்பீக்கரும் காணோம், ஒரு ஆள் அங்கே இல்லை, வெறுமையாக இருக்குது. திரும்பி அந்த மனுஷங்கிட்ட போய், என்னையா நாங்கள் பிஏ சிஸ்டம் ஸ்பீக்கர்லாம் அரேஞ்ச் பண்ண சொன்னால் பண்ணலையே, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஊர் தலைவர் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு, இந்த பெந்தேகோஸ்தக்காரன் வருவான், மீட்டிங் போட போகிறான்னா, நீ ஸ்பீக்கர் கொடுத்தீங்கன்னா உன்னை ஊரை விட்டு என்ன பண்ணிடுவேன், ஒதுக்கிடுவேன். பரவாயில்லங்க, அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் செய்துட்டு போகிறான், பரவாயில்ல. நம்ம விசுவாசிகள் கிட்ட சொன்னால் பயந்துடுறாங்களே, யோசித்து பாருங்க. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் நம்ம சர்ச்சில் இருக்கிற ஸ்பீக்கர்லாம் கொண்டு போய் அன்றைக்கி மீட்டிங் நடத்துவதற்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். கரெக்டாக 6 மணிக்கு ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெந்தேகோஸ்தக்காரங்க மீட்டிங் நடத்துகிறாங்க, யாராவது போனீங்களா அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி விடுவோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இருதயத்தில் ஒரு கலக்கம். ஆனாலும் யாருமே வரலனாலும் பரவாயில்ல, ஸ்பீக்கர் இருக்குது, 4 பேர் காதில் என்ன பண்ணோம், விழும். அந்த நேரத்தில் கரெக்டாக கூட்டத்தை ஆரம்பித்தோம். பாடலை பாடிக்கொண்டிருந்தோம். ஆரம்பம் நடந்து கொண்டிருந்தது. பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெண், திருமணமான பெண், தலை விரித்து ஆட்டம் போட்டுன்னு வருது. இது ஓடியார ஓட்டத்தை பார்த்து பின்னாடி 10 பேர் துரத்திட்டு வரான். நேராக எங்கே வந்துச்சு அப்படின்னா, மீட்டிங் நடத்துகிற இடத்துல வந்து ஆடுது பாருங்க. ஆடின உடனே அங்கே சுற்றி பார்த்து இருக்கிற மொத்த மக்களை வந்துடுச்சு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். மனுஷன் கதவை அடைச்சா தேவன் கதவை திறப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய கிரியை அன்னைக்கு பலமாய் இறங்கினது. அன்னைக்கு நாங்கள் ஒருவரை யோசித்தோம், பர்மிஷன் கொடுத்துருந்தா கூட அவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான். வசனத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வது பெரிய அற்புதம். அதனால பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது.
நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போ பெந்தெகோஸ்தே நாள் அது 49 நாள் முடிந்து அந்த அறுப்பு பண்டிகைக்கு அப்புறம் தேவனை கொண்டாடும்படி கொண்டாடப்படுகிற அந்த நாள் பெந்தெகோஸ்தே நாள். இந்த நாள் அந்த நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டார். இப்போ 40 நாள் இயேசு இந்த பூமியில் இருந்து இப்போ பரமேறி போயிட்டார். இவங்க 10 நாள் உட்கார்ந்து ஒரு 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 அறையில் உட்கார்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக 50வது நாள், அதுதான் பெந்தெகோஸ்தே நாள். அந்த நாளில் நடந்த அற்புதம் என்ன அப்படின்னா, இது ஏதோ திடீரென்று நடந்ததோ அல்லது ஏதோ ஒரு விபத்தை போல நடந்தது என்பது அல்ல, தேவன் திட்டம் பண்ணினது இது. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியே ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிறைப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாள், அதுதான் இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க, ஒயிட் சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் சண்டே. சில திருச்சபைகளில் எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அந்த அன்றைய நாட்களில் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவதற்கு அன்றைக்கி யூதர்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்களாம் அந்த நாளை கொண்டாடுவதற்கு. இன்றைக்கும் சில திருச்சபைகளில் ஒயிட் அண்ட், அதனால தான் நான் சொல்கிறேன், மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்க. ஒரு கம்யூனியன் நேரத்திலையாவது பிள்ளைகளுக்கெல்லாம் சுட்டிதார்கள்னால் ஒயிட் சுட்டிதார் எடுத்து கொடுங்க. சகோதரிகள் ஒயிட் சாரியை கட்டிட்டு வாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பழகுங்க. நம்மெல்லாம் ஏதோ பெயர் கிறிஸ்தவர்கள் அல்ல, பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவத்தில் தான் உயிர் இருக்குது, அங்கே தான் ஆவி இருக்குது, அங்கே தான் அற்புதம் நடக்குது, அங்கே தான் ஆசீர்வாதம் பெருகுது, அங்கே தான் நித்திய ஜீவன் உண்டு. ஆமீனா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே தான் ஒரு எழுப்புதலை தேவன் வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் பெந்தெகோஸ்தேக்காரர்கள் என்று உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை பைத்தியமாக நினைக்கும். ஆனால் பைத்தியம் அல்ல, இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய பெரிய கிருபை நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கமே நம்ம தெய்வீக சுவாபமுடையவர்களாய் மாறும்படிக்கு. இன்னும் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம சுவாபம் இன்னும் என்ன பண்ணல, நிறைய பேருக்கு மாறல. வாயிலிருந்து பொய் மாறல, கெட்ட வார்த்தை மாறல, எண்ணங்கள் மாறல, சிந்தை மாறல. இன்னும் வாழ்க்கையிலே மாற வேண்டிய மாற்றங்கள் இன்னும் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவில்லாததுனால தான் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நம்மை அடக்க முடியல. ஆவியின் கனிகளில் ஒன்று இச்சை அடக்கம். அந்த கடைசி சொல்லப்பட்டதான அந்த கனி இச்சை அடக்கம் இல்லை, அடக்க முடியல. சிந்தை அடக்க முடியல, சரீரத்தை அடக்க முடியல, நம்ம வாயை அடக்க முடியல. இன்னும் அந்த தெய்வீக சுவாபம் இன்னும் வரல. பார்த்துக்கிறீங்களா? இன்னும் வரல. இந்த தெய்வீக சுவாபம் வருவதற்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம மேல ஊற்றுவதற்கான நோக்கம் அதுதான். இன்னைக்கு அந்த நிறைவு நிறைய பேருக்குள்ள இல்லை, நிறைவில்லை. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ரட்சிக்கப்பட்டு மூன்று மாதங்கள் தான், மூன்று மாதத்துக்குள்ள அவ்வளோ ஒரு வாஞ்ச எல்லாம் பரிசுத்த ஆவியில் நிறையும் பொழுது எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் போகும்பொழுது பாரமாக இருக்கும். ஆண்டவரே, இன்னும் நான் பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்பப்படலை. என்னிடத்துல என்ன எனக்கு நான் நல்ல சாட்சி சொல்ல முடியும், மனநிறைவோடு சொல்ல முடியும். என் பாவத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் நிறைய சினிமா பார்ப்பேன், சினிமா பார்க்குறதெல்லாம் விட்டுட்டேன். இது பாவம், எதெல்லாம் பாவம்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் சாட்சியாக சொல்லுகிறேன்.
ஆண்டவர் இன்னும் என்னிடத்தில் என்ன குறையப்பா, நான் இன்னும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படாதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுவேன். ஆண்டவரே என்ன பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா, நான் வாஞ்சியா இருக்கிறேன். 3 மாதங்கள் ஆகிவிட்டது ஞானஸ்தானம் எடுத்து. இன்னும் 30 வருஷம் ஆகியும் இன்னும் பரிசுத்த ஆவி பெறாத மக்கள் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? வாஞ்சை இல்லை. இன்னைக்கு ரொம்ப பேஷன் ஆகி போச்சு. இது நவீன காலம், நவீன காலம். அன்னைக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பொழுது தேவன் தம்முடைய மகிமையினாலே தேவனுடைய ஆலயத்தை நிரப்பினார். இன்னைக்கு புகை போட்டு என்ன பண்றான்? தேவ மகிமை வர வைக்கிறான். டிவியில் பார்க்குறோம் இல்லை, லைட்டெல்லாம் ஜெகு ஜெகுன்னு போட்டு ஸ்டேஜில் அப்படியே புகை. இது மகிமையா? இல்லை, மகிமை கிடையாது, இது ஆர்டிஃபிஷியல். இந்த நாட்களில் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் முதற்கொண்டு கடந்த காலங்களில் இருந்த திருச்சபைகளிலே தேவ மகிமை கண்டார்கள். தேவ மகிமை இறங்கி வந்தது. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். இன்றைக்கும் அந்த காரியத்தை செய்கிறார். அதில் அந்த உணர்வோடு ஆராதிக்கிறவர்கள் உண்டு. பரிசுத்த ஆவியின நிறைவிலே இருக்கிறவர்கள் உண்டு. அப்படி நம்ம குறை சொல்லிட முடியாது. என்னைக்கும் திருச்சபைகளில் நம்முடைய சபையிலும் அப்படி ஆவியில நிறையக்கூடிய மக்கள் உண்டு. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவம் உண்டு. ஏன் நம்ம 1 மணி நேரம் ஆராதனை வச்சிருக்கிறோம்? அரை மணி நேரம் ஆராதனை போதுமானது. உங்களை சீக்கிரமா 1.5 மணி நேரத்தில் முடிச்சு அல்ல 1 மணி நேரத்தில் முடிச்சு அனுப்பிடலாம். ஏன் 1 மணி நேரம் தெரியுமா? நீங்க ஆண்டவரோட கனெக்ட் ஆகணும். எங்க வாஞ்சி என்ன தெரியுமா? அந்த 1 மணி நேரத்துக்குள்ள ஆண்டவரோட கனெக்ட் ஆடிவீங்களா? ஆண்டவரோட தொடர்பு ஏற்படுத்திடுவீங்களா? ஆண்டவரோட தொடர்பை நீங்க புதுப்பித்துக் கொள்வீங்களா? அந்த ஆராதனையின் மூலமா ஆண்டவரோடு நீங்க ஒன்று சேர்ந்துடுவீங்களா என்பதற்கு தான் 1 மணி நேரம் ஆராதனை. சிலர் ஆரம்பத்திலே ஆண்டவரோட கனெக்ட் ஆயிடுவாங்க. சிலர் அரை மணி நேரம் கழிச்சு கனெக்ட் ஆவாங்க. சிலர் 3/4 மணி நேரம் பொறுத்து கனெக்ட் ஆவாங்க. சிலர் இந்த கடைசி உச்ச நேரத்தில் சிலர் ஆராதனையில் என்ன ஆயிடுவாங்க? ஆண்டவரோட கனெக்ட் ஆயிடுவாங்க. இந்த கனெக்ஷனே ஆராதனையில் வரல அப்படின்னா ஏதோ சம்திங் ராங். உடத்துல ஏதோ ஒரு குறைகள் இருக்கிறது. ஆண்டவரை நெருங்கக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு துக்கப்படுத்தக்கூடாது. பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எப்போ வரும் தெரியுமா? உள்ள பரிசுத்த ஆவி நிறைவிருக்கும் பொழுதுதான். இந்த வசனம் பேசப்படும் பொழுது இந்த வசனம் உங்களை சரிப்படுத்தும். இல்லைன்னா சொல்லுவாங்க, செவிடங்காதுல சங்கு ஊதுன மாதிரி தான். என்னத்தை தான் வசனத்தை பேசினாலும், என்னத்தை தான் மகுடி ஊதினாலும் ஒன்றும் என்ன பண்ணாது, நடக்காது. பரிசுத்த ஆவி நிறைவு இருக்கும் பொழுது அவர் பேசும் பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிவோம். வார்த்தை நம்மை சரிப்படுத்தும். நம்முடைய அந்த வார்த்தையானது நம்ம தெய்வீக தன்மையிலே வளர்ப்பதற்கு எதுவாய் மாறிவிடும். நம்முடைய சுவாபங்கள் தெய்வீக சுவாபங்களாய் மாறிவிடும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் பேசிட்டா திரும்பி பேசலைன்னா நம்மளால முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் ஒருவர் நம்மை குறித்து தவறுதலாய் பேசும் பொழுது நம்ம அமைதியா வந்துருவோம் பாருங்க. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்றார்? கிரியை செய்கிறார். நிறைய காரியங்களை விட்டு கொடுக்க முடியல பாருங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரம் வருகிற நாள் எதற்காக வருகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த தெய்வீக குணம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான். இந்த உலகத்து இல்லை மனிதர்கள் அதை செய்ய முடியாது, நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்பதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, துக்க நேரத்தில் வந்து நம்ம தேற்றுவார், கண்ணே மணியே கலங்காதே, நீ எதற்கும் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னோட கூட வருகிறேன், உன் போக்கிலும் வரத்திலும் நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே, ஒன்று எதற்கு நீ பயந்து விடாதே. இதுக்கு மாத்திரம் தேற்றவாரன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தேற்றவாளன் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய மாற்றங்கள் வேணுங்க நமக்கு. என்னோட சேர்த்து தான் சொல்றேன் நான். பரிசுத்த ஆவியான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது
இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் இல்லைன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த கிரியை செய்யல. பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் துக்க நேரத்தில் நம்மை தேற்றுவது மாத்திரமல்ல, பலன் இல்லாத நேரத்தில் பலன் கொடுப்பது மாத்திரமல்ல, இக்கட்டான நேரங்களில் உதவி செய்கிறது மாத்திரமல்ல, நம்மை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த நாளை தான் நான் பெந்தெகோஸ்தே நாள். நமக்கு உலகம் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? பெந்தெகோஸ்தேக்காரன், இதெல்லாம் பைத்தியக்காரன். உலகம் அப்படிதான் சொல்லுது. ஆனால் உங்களை என்னையும் ஆண்டவர் மேன்மையாய் வைத்திருக்கிறார், மேன்மையாய் எண்ணுகிறார். அதற்கு தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்ட பொழுது 14ஆம் வசனத்தில் அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லிட்டு 38ஆம் வசனத்துக்கு நீங்க வேற வந்தீங்கன்னா, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள். பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றான். எல்லாரும் பரிசுத்த ஆவியின் 50வது நாள் 10 நாள் காத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பரமேறி 40வது நாளில் பரமேறி போயிட்டாரு. 10 நாள் கடந்து விட்டது. கடைசி 50வது நாளில் இவங்கெல்லாம் ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான இறங்கிய பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் பலவிதமான பாஷைகளை பேசுகிறார்கள். அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிக்கிறாங்க. பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்றாரு. பார்த்து சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி, ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்க? இந்த உட்கார்ந்து இருக்கிறவங்கள உண்மையாக சொல்லுங்கள். எத்தனை பேர் கை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? அங்கே ஒரு சகோதரி இருக்கிறாங்க. வேற யாரு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறவங்க? ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருப்பீங்கன்னா பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தெரியாம ஞானஸ்நானம் எடுத்துட்டங்க, ஆனால் இன்னும் பாவத்தை விட முடியலன்னு சொல்றீங்களா? பாவத்தை விட்டுடுங்க. பாவத்தை விட்டு இயேசு பக்கமாய் திரும்பிடுங்க. முதல் ஆராதனையில் ஒரு 8 பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சகோதரி, நீங்க ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்க. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணிடுவோம். ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்றார். நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். 39ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளிலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்ப நீங்க வேர் பிரிக்கப்பட்டவர்கள், பழைய மனிதனை கலைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பழைய மனுஷனை கலைந்து போட்டிருப்பா. நீ ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் பழைய மனுஷனை அழித்து விட்டு விடு. மூன்று காரியங்களை நான் ஞாபகத்துக்கு வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 3 காரியம். 1, அழித்து போடுங்கள். இன்னொரு விட்டு விடுங்கள். 3வது கலைந்து போடுங்கள். எதை அழிக்கணுமா? விபச்சாரம், அசுத்தம். 5ஆம் வசனத்தில் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவையங்கள் என்ன பண்ணிடுங்க? அழிச்சிடணும். என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும்னா என்னது? திரும்பி அதை பார்க்கவே கூடாது. என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும். ஏன்னா இது சொந்த சரீரத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவம். அதனால
இதை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? அழித்து போட வேண்டும், அழிச்சிடணும். திரும்பி அதை என்ன வரவே கூடாது. அதாவது ஒரு பாம்பை அடித்தோம்னா, நெருப்பில் சுட்டு எரிச்சிட்டோம்னா திரும்பி என்ன பண்ணாது, அது உயிர் பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அழிச்சு போச்சாச்சு, மறைச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது 8ஆம் வசனத்தில், கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை விட்டு விடுங்கள். இவைகளை என்ன பண்ணணும்? எதெல்லாம் விட்டுணும்? கோபம் வருமா? வரும். வராதில்லை, வரும். கோபம் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் வரும். அப்படி சொல்லுங்க. ஆமாம், அப்படி தானே? கோபம் வருமா? எல்லாருக்கும் வரும் கோபம். கோபம் வரும், ஆனால் நியாயமான கோபமாய் இருக்கணும். கோபம் வரும், அப்புறம் மூர்க்கம் வரும், பொறாமை இருக்கும், வாயில் பிறக்கலாத தூஷணம் இருக்கும். வாய் தவறி வந்துடுச்சுங்க, மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. வாய் தவறி என்ன பண்ணுச்சு? கோபத்தில் வாயில் பிறக்கலாத தூஷணம் வாயில் அது வந்துடுச்சு. வம்பு வார்த்தை, இதெல்லாத்தையும் என்ன பண்ண? விட்டு விடுங்கள். என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணுங்க? அதை விட்டு விடுங்கள். திரும்பி கோபம் வரும், வராதபடிக்கு என்ன பண்ணுங்க? அதை விட்டு விடுங்கள். மூணாவது ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து விடுங்கள். இதை என்ன பண்ணணுமா? கலைந்து எடுக்கணும், களை பிடுங்கணும். நீங்கள் பாருங்கள், எத்தனை முறை களை எடுத்தாலும் திரும்பி இன்னொரு களை என்ன பண்ணும்? வரும். களை வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை களை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். பொய் மனுஷனோட அப்படியே உடலோட உடல் என்ன ஆகி போச்சு? யாரும் பிறக்கும் பொழுதே பிள்ளைகளுக்கு பொய் சொல்லுன்னு யாரும் டியூஷன்லாம் வைக்கிறது கிடையாது. டியூஷன் வைக்கிறது கிடையாது. பொய் இப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும், இப்படி ட்ரிக்காக சொல்லணும், இப்படி ரொம்ப ஞானமாக சொல்லணும். இப்படி யாராவது பேரண்ட்ஸ் யாராவது பொய் சொல்லி தரீங்களா? இல்லை. தானே என்ன பண்ணுது? வந்துடுது, தானே வந்துடுது. இதை என்ன பண்ணணுமா? களை எடுத்தது, கலைந்து விட வேண்டும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண? விட்டு விட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் இதெல்லாம் என்ன பண்ண? கலைந்து போட முடியாது, விட்டுவிட முடியாது, அழித்து போட முடியாது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை இங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்கள் இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ இந்த பேதுரு பரிசுத்த ஆவி பெற்றதுக்கப்புறம் அவன் எழுந்து நின்று இந்த காரியத்தெல்லாம் பேசுகிறான். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவன திருசபை ஆரம்பிக்கப்பட்டது. அன்றை முதல் நாள் அது. அன்றைக்கு அப்பம் விற்கப்பட்டது, ஐக்கியம் கொண்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள். நீங்கள் தொடர்ந்து வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்படிதான். அப்போ தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் தயப்பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நீ சபையில் அப்படிப்பட்ட குவாலிட்டி தேவை என்பது தான் பரிசுத்த ஆவியானவர் உணர்ந்து தான் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் பரிசுத்த ஆவி மேலே நமக்கு வாஞ்சை இருக்கணும், வாஞ்சை வரணும். பரிசுத்த ஆவி ஏன் தேவை அப்படின்னா, சுருக்கமாக நான் சொல்லிட்டு போகிறேன். அப்போஸ்தலர் 1:8 பலன் அடைந்து சாட்சியாய் வாழ்வதற்கு. அப்போஸ்தலர் 1:8 பலன் அடையணும். எப்படி வாழணும்? சாட்சி கேட்டு இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட. பரிசுத்த ஆவி நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது, சாட்சி கேட்டு இருக்கக்கூடாது, சாட்சியான வாழ்க்கை இருக்கணும். ரெண்டாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மனிதனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறோம். அப்போ நம்ம அந்நிய பாஷையை பேசும் பொழுது மனிதனோட அல்ல, யாரோட பேசுகிறோம்? தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசும் பொழுது நாம் மனிதரிடத்தில் தேவனோடு என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசலாம். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது சந்தேகப்படக்கூடாது. நான் சுயநினைவோட தானே. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே சுயநினைவு இல்லாமல் போயிடும். அப்படியெல்லாம் கிடையாது. சுயநினைவு நமக்கு இருக்கணும். சுயநினைவு இல்லை அப்படின்னா வேற ஆவி, அது தலைவிரிச்சி ஆடுற ஆவி. அது சுயநினைவு இருக்குது அப்படின்னா, நம்ம அந்நிய பாஷை பேசும் பொழுது நாம் சுயநினைவோட தான் என்ன பண்ணணும்? பேசுகிறோம். அப்போ மனிதனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறோம். அது இந்த வசனத்தில் அவரவர்கள் சொந்த பாஷையில் பேசாமல்
கிரேக்கன் இருக்கிறான், கிரேக்கன் யூத பாஷையை பேசுகிறான், யூதன் வந்து கிரேக்க பாஷையை பேசுகிறான் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம் இந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு. அப்போ நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால் நம்ம வந்து எங்கேயோ உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் அப்படி கூட இருக்கலாம். அவங்க பேசுகிற பாஷையை என்ன பண்ணுறோமோ பேசலாம். ஒருவேளை அந்த பாஷையாக கூட இருக்கலாம். தென்னாப்பிரிக்காவில் ஒரு வெள்ளைக்காரன் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பழங்குடி மக்கள்லாம் வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அதில் ஒரு கேன்சர் கட்டியோட ஒருத்தன் வந்தான். வந்த உடனே அவனுக்காக ஆங்கிலத்தை ஜோம் பண்ணிகிட்டே இருந்து அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டார். அந்நிய பாஷையில் பேசும்பொழுது அவங்களுக்குலாம் ஒரு ஆச்சரியம். இவ்வளோ நாள் இவர் இங்கிலீஷ் பேசியிருந்தார், நம்ம பாஷையை பேசுகிறாரு அப்படின்னு அங்கே கூடியிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அப்படியே அவர் அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே என்ன பண்ணாருன்னா அந்த கேன்சர் மனுஷனை வயிற்றுல சந்தல குசான்னு ஒரு குத்துனாரு. குத்துன உடனே கட்டி உடஞ்சிச்சு. என்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுகம் பெறுவாயாக. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம பாஷை இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு அன்றைய தினத்தில் அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். அப்போ அந்நிய பாஷை பேசுவது என்பது யாரோ ஒருத்தர் பேசுகிற எங்கேயோ ஒரு மூலையில் உலகத்தில் ஏதோ ஒரு கோடியில் பேசக்கூடிய ஒரு பாஷையை நாம் பேசுகிறோம். இதான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுகிற அப்போ ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் எத்தனை கோடி பாஷை இருந்தாலும் அத்தனை கோடி பாஷை அவருக்கு புரியும். அதானே அது அர்த்தம் இல்லை? இந்தியாவில் தமிழ் பேசுகிற நம்ம வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா பாஷையை பேசுனா அவருக்கு புரியும். அப்படிதானா? ஆப்பிரிக்காக்காரன் தமிழ் பாஷையை பேசுனா அவருக்கு என்ன பண்ணும்? புரியும். இது அந்நிய பாஷை. இதில் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும். இப்படி நீங்கள் பேசி பாருங்களேன். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் முதல்ல சபையில் பேசுங்க, அப்புறம் வீட்டில் போய் தனியாக பேசி பாருங்க. அதில் இருக்கிற சந்தோஷம் தனி. அல்லேலூயா. அப்படி தனிமையில் இனிமை காண பழகணும். நம்ம அப்படி சொன்னா தனிமையில் என்ன பண்ணணும்? அந்நிய பாஷை பேசி இனிமை காண பழகணும். அப்படி பழகி பாருங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல மாறிடும். நீங்கள் தெய்வீக குணம் படைத்தவர்களாக மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுங்க. நிறைய மாற்றங்கள். நீங்கள் சின்ன சின்ன தவறுகள்லாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம அறியாமலே சில காரியங்களை நம்ம தவறு செய்துடுவோம் பாருங்க. நம்ம அறியாமலே நாம் ஒரு காரியத்தை துஷ்டமாக பேசிடுவோம் பாருங்க. நம்மளை அறியாமலே இன்னொருடைய மனதை உடைக்கிற மாதிரி மற்றவருடைய மனதை பாதிக்கிற அளவுக்கு நம்ம பேசிடுவோம் பாருங்க. இது நமக்கு தவறா தெரியாது. பரிசுத்த ஆவியை நமக்குள்ள இருந்தா உணர்த்துவா, நீ பேசுனது தவறு. நம்மை திருத்திக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ வந்து அந்நிய பாஷை என்பது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அது வரங்களை நாடுங்கள். அப்படிதான் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்களை நாடுங்கள். 36ஆம் வசனத்தை விரும்ப வேண்டும். அதில் விருப்பம் இருக்கணும். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியானுடைய வரம் என்பது இப்போ இல்லைங்க, அது ஆதி அப்போஸ்தலர் நாட்களோட முடிந்து விட்டதுன்றாங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வருகிற வரைக்கும் இந்த வரங்கள் கிரியை செய்யும். மனிதர்கள் மாறலாம், மனிதனுடைய குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இப்போ அப்படிதான் இருக்கிறார். அதில் மாற்றத்தை நாம் காண முடியாது. அவர் மாற மாட்டார். அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்றைக்கும் இருக்கிறார். அப்போ அதை நாம் விரும்ப வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? ஒன்றாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்று. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் அங்கே பாகுபாடே கிடையாது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குமானால் நம்ம இன்னொருவனை பாகுபாடு என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். நமக்குள்ள அந்த வேற்றுமை இருக்காது. ஏன்னா கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்ற ஜனம்,
அப்போ எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தை தான் பார்க்கக்கூடிய அந்த தன்மையிலே பெருகிறவர்களாக இருப்போம். அதனால தான் இந்த 12:13 கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? ஒன்றாய் இருக்கிறோம். லூக்கா 3:16 யோவான் எழுதும் பொழுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை. தேவன் தம்முடைய ஒரே மன்னிக்கணும், லூக்கா 3:16 வாசிங்க. யோவான் பிரதித்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அழுக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எங்கே சொல்லுகிற காரியம், நான் ஜலத்தினால, நான் மனுஷன்பா, நான் ஜலத்தினால நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சி அவிழ்க்கிறது கூட நான் தகுதியற்றவன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ மனிதனால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் வேற, தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் நம்மை மரண பரியந்த நம்ம வழி நடத்தும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே.